மகாபாரதம் உண்மையாலுமே நடந்த கதையா இல்லை கட்டுக்கதையா? துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை நிஜமாலுமே கடலுக்குள்ளே மூழ்கியிருக்கா? 1963 ஆர்கியாலஜிஸ்ட் குஜராத் கடற்கரையில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஆராய்ச்சியில் கடல் கடியில் பெரிய பெரிய சிலைகள், கோயிலுக்கு உண்டான தூண்கள், மண்பானைகள் எல்லாமே கிடைக்குது. இந்த பழமை வாய்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்குறாங்க. கார்பன் டேட்டிங் படி 7000 10,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொருட்கள்னு கண்டுபிடிக்கப்படுது. துவாரகை ஒரு அழகான நகரம். பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய சிலைகள், துறைமுகங்கள் எல்லாமே தங்கம் வெள்ளினால் கட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட அழகான நகரம் மூழ்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? குருஷேத்திர போருக்கு அப்புறம் கிருஷ்ணர் காந்தாரியை போய் பார்க்குறாரு. காந்தாரி தான் 100 பசங்களை இழந்த கோபத்தில் கிருஷ்ணரை பார்த்து, இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். 36 வருடங்களில் உன்னோட யாதவ குலமும் உன்னோட நண்பர்களும் குழந்தைகளும் அழிவதற்கு நீ ஒரு காரணமாக இருப்பாய். வனாந்தரத்தில் தனிமையில் ஒரு கேவலமான மரணம் உனக்கு ஏற்படும் அப்படின்னு சாபம் விடுறாங்க. கிருஷ்ணரின் உயிர் பிறந்த பிறகு துவாரகையும் அதில் வாழ்ந்த மக்களும் கடலுக்குள்ள மூழ்கினர். இப்படிதான் காந்தாரியின் சாபத்தினால் துவாரகை என்னும் அழகான நகரம் கடலுக்குள்ள மூழ்கியது. இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மகாபாரதம் உண்மையாலுமே நடந்த கதையா இல்லை கட்டுக்கதையா?